மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குடும்ப விஷயங்கள் தவிர்த்து மற்ற எதுவுமே பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு வாரமாக இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்க குடும்ப நபர்கள்லாம் பார்த்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து காசு கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க. ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோம்னா நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. ஏன்னா அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா முதலீடு பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு சில லாஸை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முதலீடு பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, கடந்த ஒரு சில வாரங்களையும் சரி, இந்த வாரத்திலயும் சரி, நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில தப்புகள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மனச உறுத்திட்டே இருக்கும். இந்த வாரத்த பொறுத்தவரை பார்த்தா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு குற்ற உணர்ச்சிகளும் பார்த்தா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணாம இருந்திருக்கலாமோ, இந்த விஷயத்த செய்யாம இருந்திருக்கலாமோ, நாம ஏன் இந்த மாரி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள நீங்க அதிகப்படியா வந்து பார்த்தா, நீங்களே திட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால மீன ராசியில பிறந்த நண்பர்கள் இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல, வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுடைய லவ் லைஃப்பும் சரி, உங்களுடைய மேரேஜ் லைஃப்பும் சரி, அதுல இருந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைஞ்சு 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சாதகமா இருக்குது. உங்களுக்கு நெருக்கமானவங்களா இந்த காலகட்டங்கள்ல வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இந்த காலகட்டம் வந்து இருக்குங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, திருமண ஆனவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, வாழ்க்கை துணை கூட வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்புட்னா, அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சு, உங்களுடைய கணவனும், உங்களுடைய மனைவிய பார்த்தீங்க அப்புட்னா, இந்த காலகட்டம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்குலாம் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, குடும்பம், மேரேஜ் லைஃப், லவ் லைஃப் இத தவிர்த்து மத்தது கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு வாரமா இருக்குது. முக்கியமா முதலீடு பண்ற விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.